வணக்கம். தனுசு ராசி நேயர்களே, நண்பர்கள் செய்த ஏமாற்றம் உங்களுக்கு அதிக வேதனைகளை ஏற்படுத்தியிருந்திருக்கும். நண்பன் ஆபத்தில் உதவுபவன் என்ற நம்பிக்கையோடு நண்பர்களுக்காக எதையும் செய்ய தயங்காத தனுசு ராசிக்காரங்களுக்கு அதே நண்பர்கள் முதுகுல குத்திய அனுபவம் கிடைத்திருந்திருக்கும். உங்க ராசியின் உன்னதமான குணத்தை பயன்படுத்தி கொண்டு உங்களிடம் பண உதவியோ அல்லது வழிகாட்டலோ பெற்ற நண்பர்கள் காரியம் முடிந்ததுமே உங்களை அற்பமாக நடத்தியிருந்திருப்பாங்க. தொழில் அல்லது சொந்த விஷயங்கள்ல அவங்க முழுமையா நம்பி பொறுப்புகளை ஒப்படைத்த போது அவங்களோட செய்த துரோகமும் ஏமாற்றம் தான் உங்க நம்பிக்கையை தகர்த்திருந்திருக்கும். நண்பர்களா இப்படி செய்தாங்க என் நீங்க அதிர்ச்சியை உறைந்த தருணங்கள் பல இருந்திருக்கும். இந்த ஏமாற்றங்கள் உங்க மனசாட்சியை உலுக்கியிருந்தாலுமே எல்லோரிடமும் அளவுக்கு அதிகமா ரகசியங்களை நம்பிக்கையையும் பகிரக்கூடாது என்ற பாடத்தை உங்களுக்கு கற்பித்திருந்திருக்கும் வாழ்க்கையில. அதாவது உங்க நண்பர்களையும் எதையுமே செய்ய தயங்காத தனுசு ராசிக்காரங்களுக்கு அதே நண்பர்களை முதுகுல குற்றிய அனுபவமும் உங்க வாழ்க்கையில கிடைத்திருந்திருக்கும். உங்க ராசியின் உன்னதமான குணத்தை பயன்படுத்தி கொண்டு உங்களிடம் பண உதவியோ அல்லது வழிகாட்டலோ பெற்ற நண்பர்கள் காரியம் முடிந்ததுமே உங்களை அற்பமா நடத்தியிருந்திருப்பாங்க. அதாவது உங்கள் நண்பர்களா இப்படி செய்தாங்க என்ற நீங்க அதிர்ச்சியில உழைந்த தருணங்களும் பல இருந்திருக்கும். ஏன்னா ஏமாற்றங்கள் உங்க மனசாட்சியை உழைக்கிருந்தாலுமே எல்லாரிடமும் அளவுக்கு அதிகமான ரகசியங்களையும் நம்பிக்கையும் பகிரக்கூடாது என்கிற ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டிருந்திருப்பீங்க. சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் அதிக வேதனைகளை ஏற்படுத்தியிருந்திருக்கும். பூர்வீக சொத்து அல்லது சுய சம்பாத்திய சொத்துக்கள் விஷயத்துல தனுசு ராசினருக்கு பல தடங்கல்களும் சட்ட போராட்டங்களுமே ஏற்பட்டிருக்கக்கூடும். 4ஆம் இடம் மற்றும் 4ஆம் அதிபதி பலவீனத்தால் நியாயமா உங்களுக்கு வரவேண்டிய பங்கு சொத்துக்கள் தட்டி போயிருந்திருக்கும் அல்லது சொத்து பத்திரங்கள்ல ஏமாற்றப்பட்டு சிக்கல்கள் உருவாகியிருந்திருக்கும் போன்ற நிலைமைகள் வந்திருந்திருக்கலாம். உடன் பிறந்தவர்களோ அல்லது நில தகராறுகளோ உங்க சொத்துக்களை ஆக்கிரமிக்க முயன்றிருந்திருக்கலாம். இதற்காக நீதிமன்ற படிகளிலும் வழக்கறிஞர்களை சந்திப்பதுமான உங்க நேரமும் பணமும் விரயமாகியிருந்திருக்கும். உங்க வாழ்க்கையில உங்களை நியாயமான உரிமையை பெற நீங்கள் போராட வேண்டிய சூழல் உருவாகியிருந்திருக்கும். உங்க மன அமைதியை பெரிதும் பாதித்திருந்திருக்கும். என்றாலும் தர்மத்தின் வழியில நிற்கும் உங்களுக்கு இறுதியில இதற்கான தீர்வு கட்டாயமா கிடைத்திருந்திருக்கும். அதாவது உங்க வாழ்க்கையில 4ஆம் இடம் மற்றும் 4ஆம் அதிபதியின் பலவீனத்தால்தான் நியாயமா உங்களுக்கு வர வேண்டிய பங்கு சொத்துகளுமே தட்டி போனது அல்லது சொத்து பத்திரங்கள்ல ஏமாற்றப்பட்ட சிக்கல்கள் உங்களுக்கு உருவான நிலைகள் அந்திருந்திருக்கும். இதற்காக நீங்க நீதிமன்ற படிகள் ஏறுவதும் வழக்கறிஞர்களை சந்திப்பதுமான உங்க நேரமும் பணமும் விரயமாயிருந்திருக்கும். தொழிலில் ஏற்பட்ட போட்டி மற்றும் சதி உங்களுக்கு நிறைந்திருக்கும். நீங்க செய்யும் தொழில் அல்லது பார்க்கும் வேலையில உங்க திறமையை கண்டு பொறாமை கொண்டவங்களுடைய மறைமுக சதிகளை நீங்க சந்தித்திருப்பீங்க. 10ஆம் இடத்து கிரக நிலைகளின் சஞ்சாரத்தால தொழில திடீர் வீழ்ச்சி, வாடிக்கையாளர்கள் கை நழுவி போவது, உடன் பணிபுரிவர்களே உங்களுக்கு எதிராக மேலதிகாரிகளிடம் வதந்தி பரப்புவது போன்ற சவால்கள் வந்திருந்திருக்கும். உங்க உழைப்பின் பலனை வேறு யாரோ தட்டி பறித்து சென்ற தருணங்கள் உங்களை ஆத்திரமடையவே செய்திருந்திருக்கும். வியாபாரத்துல நியாயமான முறையில போட்டியிட முடியாம குறுக்கு வழியில உங்களை வீழ்த்த எதிரிகள் திட்டமிட்டு செயல்பட்டிருந்திருப்பாங்க. இத்தனை சதிகளையும் தடைகளையுமே தாண்டி உங்க தொழில களத்தில் நிலைத்து நிற்க நீங்க கொடுத்த உழைப்பும் காட்டிய மன உறுதியும் சாதாரணமாகவே இருந்திருக்க வாழ்க்கையில. அதாவது உங்க 10ஆம் இடத்து கிரக நிலையின் சஞ்சாரத்தால்தான் தொழில திடீர் வீழ்ச்சியும் வாடிக்கையாளர்கள் கை நழுவி போவதும் நடந்திருக்கும். ஏன்னா உடன் பணிபுரியவங்களை உங்களுக்கு எதிராக மேலதிகாரிகளிடம் வதந்தி பரப்புவது போன்ற சவால்கள் வந்திருந்திருக்கும் வாழ்க்கையில. ஏன்னா உங்க உழைப்பின் பலனை வேறு யாரோ தட்டி பறித்து சென்ற தருணங்களும் உங்களை ஆச்சரியமடைய செய்திருந்திருக்கும். இத்தனை சதிகளையும் தடைகளையுமே தாண்டி உங்க தொழில களத்தில் நிலைத்து நிற்க நீங்க கொடுத்த உழைப்பும் காட்டிய மன உறுதியும் சாதாரணமாகவே இருந்திருக்காது வாழ்க்கையில. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. வியாழக்கிழமை குரு வழிபாடு பலனை தரும். குருவின் அருளை பூரணமா பெற வியாழக்கிழமை வழிபாடு உங்களுக்கு ஒரு முதன்மையான வழிகாட்டியாகவே அமையும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாற்றி
கொண்டைக்கல்லை மாலை அணிவித்து நெய் தீபமேற்றி வழிபடுவது உங்க வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் அனைத்துமே தகர்க்கும். மேலும் வியாழக்கிழமைகள்ல தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வதும் மகான்கள் மற்றும் சித்தர்களின் ஜீவ சமாதிகளை தரிசிப்பதுமே உங்களுக்கு பெரும் யோகத்தை தரும். ஏழை எளிய மாணவர்களுக்கு படிப்பு செலவிற்கு உதவுவதும் குருமார்களுக்கு மரியாதை செய்வதும் உங்களுக்கு அளப்பரிய புண்ணியத்தை சேர்க்கப் போகின்றது. அதாவது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்க குரு பகவானுக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாற்றி கொண்டக்கல்ல மாலை அணிவித்து நெய் தீபமேற்றி வழிபடுவது உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகள் அனைத்துமே தெரிய போதும். மேலும் வியாழக்கிழமைகளை தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வதன் மூலியமா அதுவும் மகான்கள் மற்றும் சித்தர்களின் ஜீவ சமாதிகளை தரிசிப்பதுமே உங்களுக்கு பெரும் யோகத்தை தரப்போது. ஏழை எளிய மாணவர்களுக்கு படிப்பு செலவிற்கு உதவுவதும் குருமார்களுக்கு மரியாதை செய்வதுமே உங்களுக்கு அளப்பரிய புண்ணியத்தை சேர்க்கப் போது. பண வரவு அதிகரிக்கும். பொருளாதார ரீதியாக தனுசு ராசினருக்கு இது பொன்னான காலகட்டம். குருவின் பார்வை தனஸ்தானத்தில் பதிவதால உங்கள் கைகளில் பணப்புழக்கம் சரளமாகவே இருக்கும். நீண்ட நாட்களா வராமல் முடங்கி கிடந்த கடன்கள் பாக்கிகள் அனைத்துமே வசூலாக போது. பல வழிகளில் இருந்து வருமானம் வரத் தொடங்க போது. எதிர்பாராத சொத்து சேர்க்கை பூர்வீக சொத்துக்கள் மூலியமா லாபம் ஆகியவை கிடைக்கப் பெற போது. வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருந்தாலுமே சேமிக்கும் பழக்கம் அதிகரிக்கும். கடன் சுமைகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டு நிதி சுதந்திரத்தை அடைவீங்க. வங்கி சேமிப்பு உயரப்போது. புதிய முதலீடுகள் செய்வது எதிர்காலத்தை பத்திரப்படுத்தி கொள்ள போறீங்க உங்க வாழ்க்கையிலேயேவும். அது உங்க கையில பணப்புழக்கம் இப்போ சரளமாக இருக்க போகுது. ஏன்னா நீண்ட நாட்களில் வராம முடங்கி கிடந்த கடன்களும் பாக்கிகள் அனைத்துமே வசூலாக போகுது. அது மட்டும் இல்லாம வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருந்தாலுமே சேமிக்கிற பழக்கம் உங்களுக்கு இப்போ அதிகரிக்க போகுது. அதாவது நீங்க கடன் சுமையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டு நிதி சுதந்திரத்தை அடைய போறீங்க. வங்கியில சேமிப்பு உங்களுக்கு உயரப்போகுது. புதிய நண்பர்கள் நன்மை தருவாங்க உங்க வாழ்க்கையில. இந்த காலகட்டத்துல உங்க வட்டாரம் விரிவடைய போகுது. சமுதாயத்துல நல்ல அந்தஸ்திலும் உயர் பதவியிலையும் இருக்கும் சான்றோர்கள் மற்றும் புதிய நண்பர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த புதிய நண்பர்கள் வெறும் பேச்சுக்கு மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு உண்மையான வழிகாட்டிகளாகவும் உதவியாளர்களாகவுமே இருப்பாங்க. தொழில் மற்றும் வியாபாரத்துல புதிய யோசனைகளை வழங்கி உங்கள் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வாங்க. உங்களை வீழ்த்த நினைத்த துரோக நண்பர்களை அடையாளம் கண்டு அவங்கள விலக்கி வைத்துவிட்டு உண்மையான நன்றிகளை கண்டறிவீங்க. நண்பர்கள் மூலியமா எதிர்பாராத உதவிகளும் புதிய வாய்ப்புகளுமே உங்களுக்கு தடையின்றி தொடர்ந்து கிடைக்க போது வாழ்க்கையிலேயும். அதாவது உங்களுக்கு இப்ப சமுதாயத்துல நல்ல அந்தஸ்துல உயர் பதவியில இருக்கிற சான்றோர்கள் மற்றும் புதிய நண்பர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த புதிய நண்பர்கள் வெறும் பேச்சுக்கு மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையோட உயர்வுக்கு உண்மையான வழிகாட்டிகளாகவும் உதவியாளர்களுமே இருக்க போறாங்க உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம உங்கள் வீழ்த்த நினைத்த துரோக நண்பர்களை அடையாளம் கண்டு அவங்களை விலக்கி வைத்துவிட்டு உண்மையான நல்லெஞ்சங்களை கண்டறிய போறீங்க. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நீ வரப்போகும் நாட்கள் நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வியாழக்கிழமைகள்ல தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வதும் மகான்கள் மற்றும் சித்தர்களின் ஜீவ சமாதிகளை தரிசிப்பதுமே உங்களுக்கு பெரும் யோகத்தை தரும். ஏழை எளிய மாணவர்களுக்கு படிப்பு செலவிற்கு உதவுவதும் குருமார்களுக்கு மரியாதை செய்வதும் உங்களுக்கு அளப்பரிய புண்ணியத்தை சேர்க்கப் போகின்றது. அதாவது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்க குரு பகவானுக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாற்றி கொண்டக்கல்ல மாலை அணிவித்து நெய் தீபமேற்றி வழிபடுவது உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகள் அனைத்துமே தெரிய போகுது. மேலும் வியாழக்கிழமைகளை தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வதன் மூலியமா அதுவும் மகான்கள் மற்றும் சித்தர்களின் ஜீவ சமாதிகளை தரிசிப்பதுமே உங்களுக்கு பெரும் யோகத்தை தரப்போது. ஏழை எளிய மாணவர்களுக்கு படிப்பு செலவிற்கு உதவுவதும் குருமார்களுக்கு மரியாதை செய்வதுமே உங்களுக்கு அளப்பரிய புண்ணியத்தை சேர்க்கப் போது. பண வரவு அதிகரிக்கும். பொருளாதார ரீதியாக தனுசு ராசினருக்கு இது பொன்னான காலகட்டம். குருவின் பார்வை தனஸ்தானத்தில் பதிவதால உங்கள் கைகளில் பணப்புழக்கம் சரளமாகவே இருக்கும். நீண்ட நாட்களா வராமல் முடங்கி கிடந்த கடன்கள் பாக்கிகள் அனைத்துமே வசூலாக போது. பல வழிகளில் இருந்து வருமானம் வரத் தொடங்க போது. எதிர்பாராத சொத்து சேர்க்கை பூர்வீக சொத்துக்கள் மூலியமா லாபம் ஆகியவை கிடைக்கப் பெற போது. வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருந்தாலுமே சேமிக்கும் பழக்கம் அதிகரிக்கும். கடன் சுமைகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டு
நிதி சுதந்திரத்தை அடைவீங்க. வங்கி சேமிப்பு உயரப்போகுது. புதிய முதலீடுகள் செய்வது எதிர்காலத்தை பத்திரப்படுத்தி கொள்ள போறீங்க உங்க வாழ்க்கையிலேயேவும். அது உங்க கையில பணப்புழக்கம் இப்போ சரளமாக இருக்க போகுது. ஏன்னா நீண்ட நாட்களா வராம முடங்கி கிடந்த கடன்களும் பாக்கிகள் அனைத்துமே வசூலாக போகுது. அது மட்டும் இல்லாம வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருந்தாலுமே சேமிக்கிற பழக்கம் உங்களுக்கு இப்போ அதிகரிக்க போகுது. அதாவது நீங்க கடன் சுமையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டு நிதி சுதந்திரத்தை அடைய போறீங்க. வங்கியில சேமிப்பு உங்களுக்கு உயரப்போகுது. புதிய நண்பர்கள் நன்மை தருவாங்க உங்க வாழ்க்கையில. இந்த காலகட்டத்துல உங்க வட்டாரம் விரிவடைய போகுது. சமுதாயத்துல நல்ல அந்தஸ்திலும் உயர் பதவியிலையும் இருக்கும் சான்றோர்கள் மற்றும் புதிய நண்பர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த புதிய நண்பர்கள் வெறும் பேச்சுக்கு மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு உண்மையான வழிகாட்டிகளாகவும் உதவியாளர்களாகவுமே இருப்பாங்க. தொழில் மற்றும் வியாபாரத்துல புதிய யோசனைகளை வழங்கி உங்கள் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வாங்க. உங்களை வீழ்த்த நினைத்த துரோக நண்பர்களை அடையாளம் கண்டு அவங்கள விலக்கி வைத்துவிட்டு உண்மையான நெஞ்சங்களை கண்டறிவீங்க. நண்பர்கள் மூலியமா எதிர்பாராத உதவிகளும் புதிய வாய்ப்புகளுமே உங்களுக்கு தடையின்றி தொடர்ந்து கிடைக்க போகுது வாழ்க்கையிலேயும். அதாவது உங்களுக்கு இப்ப சமுதாயத்துல நல்ல அந்தஸ்துல உயர் பதவியில இருக்கிற சான்றோர்கள் மற்றும் புதிய நண்பர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த புதிய நண்பர்கள் வெறும் பேச்சுக்கு மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையோட உயர்வுக்கு